ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தமிழ் சார்ந்த ஒரு குவிஸ் தான் விளையாட போகிறோம். எங்கள் டீம் பேர் தான் அடேங்கப்பா 7 பேர். பெரிய கைத்தறல் கொடுங்க பார்ப்போம். சூப்பர். ஓகே. என்னம்மா உங்கள் டீமு? சரி சரி ஓகே. இப்போ அடுத்து என்னோட டீம் இன்ட்ரோடக்ஷனுக்கு போகலாம். சீரிப்பாயும் சிங்கம். ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. கிரேட் குரு. சரி ஓகே ஓகே, நல்ல பேர் தான். சிரிக்கலாம் வேணாம் யாரும். எங்க டீம் கெத்தான ஒரு டீம் தான். ஓகே. ஸோ இது எப்படி போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 6 ரவுண்ட்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நம்ம நிறைய வார்த்தைகள் வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் காமனாக யூஸ் பண்ணுவோம் டே டு டே லைஃப்பில். அதுக்கு வந்து தமிழில் அதுக்குன்னு தனியான ஒரு அர்த்தம் உள்ள வார்த்தைகள் இருக்குது. ஸோ அதை வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாதத்தில் முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் டெலிவரி சார். இப்போ பஸ்ஸை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ அது வந்து யாருக்கு ஆன்சர் தெரியுதோ கை தூக்குங்க. அவங்க வந்து மைக் வாங்கி அந்த ஆன்சரை சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்கள் டீம் கிட்ட கேட்பேன், நீங்கள் வந்து எங்கள் டீம் கிட்ட கேட்கலாம். ஓகே. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெடியா? மோதிடலாமா? ஓகே. ஸோ தீப்தி நீங்களே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நானா? ஆமாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெடியா? அலர்ட்டாக இருங்க. என்ன கேள்வி கேட்க போகிறாங்க சொல்லிட்டேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காஃபி பீன் தெரியும்ல? காஃபி பீன் அதை தமிழில் என்ன சொல்லுவாங்க? காஃபியா? காஃபி பீன், அந்த எப்படி சொல்கிறது, காஃபி கொட்டை இருக்குல்ல, அதை தமிழில் என்ன சொல்லுவாங்க? கமான் பாய்ஸ். என்ன பாய்ஸ்? கருப்பட்டி. ராங் ஆன்சர். ராங் ஆன்சர். வேற ஏதாவது அட்டெம்ப்ட் பண்றீங்களா? வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? வரகொட்டை. இல்ல. கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. என் மானத்தை காப்பாத்துறதுக்கு என் டீம்ல இருந்து யாரா பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாவது தப்பா சொன்னாலும் சொன்னாங்க. நீங்க யாராவது ட்ரையாவது பண்ணுங்க. தேநீர் கொட்டை. இல்ல. கொஸ்டினே தெரிஞ்சிச்சு நம்ம டீம்ல அடிச்சுனா உங்க டீம்ல அடிச்சுனலாம். ஓகே போலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் கேட்கணுமா? ஓகே. ஸோ பபிள்ஸை வந்து தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு டீமுக்கு 3 சான்சஸ் தான். ஓகேவா? அதுக்குள்ள யாரா ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிடணும். நம்ம சைடில் யாருக்கா தெரியுமா? ஏதாவது அட்டெம்ப்ட் இருக்கா? குமிழிகள். குமிழிகள். பார்த்தல எங்க டீம் கரெக்டான ஆன்சர் குமிழிகள். கரெக்ட். எப்படி அந்த ஆன்சர் தெரியும்? முன்னாடியே தெரியுமா? ஓ, அப்ப நீங்க படிக்கலன்னு சொல்றாங்க. கேட்டுக்கோங்க. அவங்க வந்து படிச்சிருக்காங்க, நீங்க படிக்கலையா? பரவா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. என்ன இது? இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்போனன்ட் கிட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு வார்த்தை வாங்கலாமா? ஏன்டா நீ தான் ஆன்சரை பார்த்தல, சொல்ல வேண்டியதுனடா. அவன் என்ன தெரியுமா சொன்னா? சோப்பு முட்டைன்றான். டேய், உன் டீம் பேரை மானத்தை வாங்குறதுக்கு நான் மட்டும் தான். ப்ளீஸ், நான் வேணாலும் உனக்கு சொல்லி தரேன். சைலண்டா சொல்லிடு. சூப்பர். உங்க பேர் என்னமா? கௌசல்யா. சோ கௌசல்யா வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்காங்க. எங்க டீம் கௌசல்யா அவங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க. சரி ஓகே. உங்களுக்கு நான் அடுத்த क्वेश्चन, சோப்புக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்வாங்க? சோப்புக்கு தமிழ்ல என்ன சொல்வாங்க? சாரி, தமிழ்ல என்ன சொல்வாங்க? பேஸ்ட். ஐயோ போஸ்ட். வளலை கட்டி. பார்த்தல எங்க டீம். சூப்பர். ஃபயர்றாங்க. சூப்பர். ரமி உன் பேர் என்னப்பா? கோகுலுக்கு ஒரு வழலை கட்டி ஃப்ரீயாக கொடுப்போம். ஈஸியான ஒன்று கேட்போமா? பாவம் நீங்களும் ரொம்ப நேரமாக வந்து கடையை போட்டு உட்காந்தீங்க. ஓகே. வாட்டர் பாட்டில். கமான், இதை விட ஈஸியாக எதுவுமே இருக்காது. தண்ணீர் குப்பி என்பது சரியான விடை. ஸோ இவருக்கு எல்லாரும் கைத்தட்டல் கொடுக்கலாம். ஆனால் பொதுவாக ஈஸியாக கேட்டுருக்கோங்க. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம இங்கிலீஷ் டு தமிழில் வந்து ஜெயிச்சது வந்து அடேங்கப்பா 7 பேர் தான். ஸோ பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். உங்களுக்கே நீங்கள் கொடுக்குங்க. நீங்களும் வந்து என்கரேஜ் பண்ணலாம் ஆப்போசிட் டீமை. ஓகே, தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் குவிஸ் தான் ஆட போகிறோம். எங்கள் ஆளுங்களாம் சைலண்டாக இருந்தாலும் சம்பவம் பண்ணுறாங்க. உங்கள் ஆளுங்களை நீங்கள் வந்து இன்னும் சைலண்டாகவே இருக்கப்படுத்துறாங்கடா. ஓகே. ஸோ இந்த ஜென்ரல் குவிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரலாக சில தமிழ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதை பற்றி கேட்டலாமா? ஸோ ஈச் டீமுக்கு வந்து 4 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் யார் கரெக்டாக அதிகமாக சொல்கிறீங்களோ அந்த டீம் தான் வின். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சீரிப்பாயும் சிங்கம்க்கு நான் கேட்க போகிற கேள்வி, இந்தியாவின் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எதுக்காக? வேளாண்மை. பார்த்தல. சூப்பர். ஸோ கரெக்டான ஆன்சர் சி கார்த்திகேயன் அவர் சொல்லியிருக்காரு. சூப்பர். நைஸ். அடுத்த क्वेश्चन நீங்க தான் கேட்கணும். நல்லா பண்ணுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட தென் மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். பார்த்தல. ஓகே, இப்போ டைல இருக்கு. அடுத்த क्वेश्चन பார்ப்போம். ஈராக் நாட்டின் தலைநகரம் எது? பாக்தாத். எல்லாமே சூப்பர் தான், வேற லெவல். உங்க டீமுக்கு கூட நீங்க கை தட்டிக்க மாட்டீங்களா? என்னடா இது சோகமா இருக்கு. அடுத்த क्वेश्चन.
ஓகே. இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம். பொக்ரான். கரெக்டான விடை. என்ன எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டு பேசி வச்சிட்டு வந்தீங்களோ? கொஸ்டின் பேப்பர் யாரும் லீக் பண்ணிருக்காங்க போல முன்னாடியே. அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களோட சொல்லிட்டாங்கன்னா டை தான். சரி ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் நான் கேட்குறேன் அவங்கள. அவங்க சொல்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் இரும்பு பாலம் முதலில் எங்கே அமைக்கப்பட்டது? லக்னோ. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சப்போர்ட்டர் போல கரெக்டான ஆன்சர் லக்னோ. கடைசி வரைக்கும் டைலே தான் வராங்க. கையிலே தான் இருக்கா? ஒரு டை பிரேக்கர் கொஸ்டின், ஒரு காமன் கொஸ்டின். யாரு கை தூக்குறாங்க டக்கு? ஈஸியான கொஸ்டின் தான். பட் யார் சொல்ற போறா அப்படின்ற சேலஞ்ச். முத்தமிழ் என்னென்ன சொல்லுங்க. இங்க இருக்கவங்க சொல்லுங்க. யாரு? இயல் இசை நாடகம். இயல் இசை நாடகம். கரெக்டான ஆன்சர். கரெக்டான ஆன்சர். பட் நீங்க அங்க இருந்து தானே கேட்டு சொன்னீங்க. இல்ல அவங்க மட்டும் இல்லையா? சரி சூப்பர். ஓகே. அடேங்கப்பா 7 பேருக்கு வாழ்த்துக்கள். ஓகே, உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க. சூப்பர். அங்க இருந்து சொல்றாங்க, அதையாவது கேட்டு சொல்லாங்கடா. சரி ஓகே, அடுத்து ஒரு டங் ட்விஸ்டர் ரவுண்ட் போயிடலாமா? டங் ட்விஸ்டரா? ஆமா. சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யாரு டங் ட்விஸ்டர் அட்டெண்ட் பண்ண போறா ஃபர்ஸ்ட்? டங் ட்விஸ்டர் விளையாட யார் ரெடின்னு கேக்குறாங்க. நீங்களா? ரெடியா? ஓகே, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டங் ட்விஸ்டர் தான். அதாவது எப்படின்னா பிக் பாஸ்லயே வந்து ரொம்ப ஃபேமஸா யூஸ் பண்ண டங் ட்விஸ்டர் தான். ஓகே, கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. ஸ்பீட் ஸ்பீட் ஸ்பீட். கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. 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 ஏய் சீரியஸா வேற லெவல் அட்டெம்ப்ட். சீரியஸா பெரிய கை தட்டி கொடுங்க. சரி ஓகே, இந்த சைடுல ரெடியா இருங்க பாய்ஸ். அடுத்து வர டங் ட்விஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குதித்தால் குரங்குகள் குலத்தில் குபீர் என குதித்து குமலமிட்டன. கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குதித்தால் குச்சியால் குதித்தால் குரங்குகள் குலத்தில் குபீர் என குதித்து குமலமிட்டன. ஆடியன்ஸ் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆடியன்ஸ் சைடுல ஒரு மைக் எப்பவுமே சர்க்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டங் ட்விஸ்டர் தெரிஞ்சாலும் நீங்க சொல்லலாம், இவங்கள ட்ரை பண்ண சொல்லி. இல்ல நீங்க ஏதாவது ட்ரை பண்றீங்கனாலும் ட்ரை பண்ணலாம். இல்ல நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. சொல்லவா? சொல்லலாம். ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய் எந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர்கிட்ட போய் தன் பைத்தியம். சூப்பர். இது தாண்டா டங் ட்விஸ்டர். இது கிளாப் பண்ணலாம், எல்லாரும் மனசார கிளாப் பண்ணலாம். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணலாம். சூப்பர். சரி ஓகே, இப்போ அவங்க சொன்ன டங் ட்விஸ்டரை இங்க ட்ரை பண்றதுக்கு யாருக்கு கட்ஸ் இருக்கு? ஆமா, இந்த டீம் வந்து சேலஞ்ச், அவங்க வந்து ஓபன் சேலஞ்ச் கொடுத்துட்டாங்க ரெண்டு டீம்ஸ்க்கும். அவங்க சொன்னதை வந்து நான் சொல்லி காட்டுறேன், யாராவது சொல்ல முடியுமா? பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னா எந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு? ஓகே, நல்ல அட்டெம்ப்ட் தான். பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் இதுக்கு. ஆக்சுவலி சீரியஸா ஜட்ஜ் அம்மா அவங்கள கேட்றலாம். என்ன கரெக்ட்டா மேம்? தமிழம்மா சொல்லுங்க. நீங்க ஓகேவா? எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க நீங்க இந்த டீமுக்கு? ட்ரையாவது பண்ணாங்க, ஒரு 5 கொடுத்துருங்க. இந்த பக்கம் ஒரு -5 கொடுங்க. அப்ப கூட ட்ரை பண்ண மாட்டாங்க. என்ன கேட்டு வாங்குறீங்க இனிமேலாம்? ஓகே, என்ன பண்றது? நான் எதனா திட்டினாலாவது ரோஷம் வரும், பொங்கி எழுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நல்லா பண்ணீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நீங்களும் நல்ல எஃபர்ட் போட்டு நீங்க நல்லா பண்ணீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.